டிஎஸ் ரெட்டி புக்கில் டெப்ரிசியேஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 25 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 25. ஓகே, இது ஒரு 10 மினிட்ஸ் போங்க. சம் இது டிஃபிகல்ட் சம், ஆனால் ஃபுல் சம் நான் போட்டாச்சு. ஓகேயா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ சரி, முதல்ல கொஸ்டினை பார்த்துடலாம். அதாவது இது WDV மெத்தட். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் காஸ்ட்டும் பேலன்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நார்மலாக காஸ்ட்டு கொடுத்துட்டு we will be calculating depreciation. கரெக்டாக? ஸோ இதில் ரெண்டு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ரொவிஷன். ஓகே, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் ரெண்டு மிஷின்ஸ் காஸ்டிங் 15 and 12K. ஓகே, செல் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரீப்ளேஸ்டு பை 20,000 and 15,000. ஓகேயா? இந்த டிஸ்கார்ட் பண்ண மிஷின் இருக்க பாருங்கள், அது சோல்டு ஃபார் 8,000. இன்னொன்று எக்ஸ்பெக்டட் டு பி சோல்டு. எக்ஸ்பெக்டட்னா ஒன்று விற்கலைன்னு அர்த்தம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேயா? சரி, இப்போ அக்கௌண்ட்ஸ் போட சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இயர் என்ன? ஏப்ரல் டு மார்ச். அதான் முக்கியம். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு மிஷினரி அக்கௌண்ட் போடலாம். இது கொஞ்சம் ஈஸி. ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன? காஸ்ட் 2,50,000. சார் டிக் அடிச்சுவாங்க. ஓப்பனிங் காஸ்ட் 2,50,000. அதுக்கப்புறம் ரெண்டு மிஷின் வாங்கினாங்க, 20,000 15,000. சார் டிக் அடிச்சுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டு மிஷினை செல் பண்ணிட்டாங்க, 15,000 12,000. இது காஸ்ட், இது நாட் த செல்லிங் ப்ரைஸ். ஓகே, காஸ்ட். ஓகேயா? ஸோ பேலன்ஸ் இன் மிஷின் அக்கௌண்ட் இஸ் 2,58,000. அதாவது இது ஓப்பனிங் பேலன்ஸ், அதுக்கப்புறம் ரெண்டு அடிஷன்ஸ், அப்புறம் ரெண்டு சேல். ஓகேயா? சரி, இப்போ இந்த செல் பண்ணாங்கல்ல, எப்போ ஒரு இது போட்டுக்கோங்க, ஒரு டேக் மாதிரி ஒரு நேம் போட்டுக்கோங்க, M1 S1 M2 S2. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த லாஸ் ஆன் சேல் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு M1 S1 M2 S2. ஓகே, சரி, காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆன் 1st October 2007 15,000 12,000 கொடுத்துட்டாங்க. ஓகேயா? அதுதான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். மிஷினரி அக்கௌண்ட்லேருந்து அதை நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ அதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது 2007 இதை டிப்ரிஷியேட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு அதாவது அக்டோபர் 2007 டு மார்ச் 2008 போட்டிங்கன்னா 15,000 இன்ட்டு 6/12. ஏன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் பிப்ரவரி மார்ச் 6/12 இன்ட்டு 10% 750 வரும். ஓகே, ஏன்னா 10% இஸ் 1,500. அதில் பாதி 750. அதே மாதிரி 12,000 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12, ஸோ 1,200. அதில் பாதி 600. ஓகேயா? ஓகே, இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக போடுறது. ஓகே, ஸோ இது 2008 பேலன்ஸ். இப்போ ரிமைனிங் பேலன்ஸ். ஓகே, இப்போ இதில் 10% டிப்ரிசியேஷன் 1425. திரும்ப அகெயின் பேலன்ஸ் 10%. அகெயின் இது வந்து 2009க்கு 2010க்கு. ஓகே, அதே மாதிரி இதில் 10% 1283 1026. ஓகே, இப்போ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இப்போ 11,542 இஸ் த ஓப்பனிங் புக் வேல்யூ. ஓகே, இதில் டெப்ரிசியேஷன் அன்டில் டிசம்பர். ஸோ ஏப்ரல் டு டிசம்பர் அப்படின்னா 9 months. ஓகே, ஸோ 11,542 அதான் இந்த காஸ்ட். ஏன்னா WDVங்கிறதுனால எவ்ரி இயர் புக் வேல்யூ தான் எடுத்துக்கணும். டெப்ரிசியேஷனுக்கு 11,542 இன்ட்டு 10% இன்ட்டு 9/12. ஏன்னா 9 months. ஸோ 866 வரும். அதே மாதிரி 9234 இன்ட்டு 10% இன்ட்டு 9/12 போட்டால் 692. ஓகேயா? அது மல்டிப்ளிகேஷன் ஒர்க்கிங்லாம் இங்கே போட்டிருக்கேன். ஓகேயா? சரி, இப்போ 866 போக புக் வேல்யூ இஸ் 10,676 அண்ட் 8,542. ஸோ இது செல் பண்ணுது, இது சோல்டு 8,000. இது yet to be sold. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு லாஸ் 2676, செகண்டு
எக்ஸ்பெக்டட் லாஸ் அதான் முக்கியம். 5542 ஓகேயா. சரி, இப்போ நம்ம இதுதான் இப்போ இது வரைக்கும் கூட ஓகே. இப்போ தான் கஷ்டம். சரி, இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போடலாம். அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பார்த்தோம் நம்ம 1,05,000. ஏன்னா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 2,50,000 அண்ட் 1,05,000. ஓகே, ஸோ எல்லா நம்பரும் டிக் அடிச்சாச்சு. ஓகே, 1,05,000. இதில் இப்போ மிஷின் 1 S1 மிஷின் 2 S2, அதாவது இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே என்ன உட்காந்துருக்கு? இந்த மிஷின் 1 S1 அண்ட் மிஷின் 2 S2ஓட டெப்ரிசியேஷன் உட்காந்துருக்கு. எப்படிலேருந்து டெப்ரிசியேஷன்? கரெக்ட், 2007 to 2010 டெப்ரிசியேஷன் உட்காந்துருக்கு. அதை ரிமூவ் பண்ணிடணும். அது 3458,276. எப்படி சார் வந்தது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த மூணு டெப்ரிசியேஷன் 750 + 1425 + 1283. சரி, 750 1425 1283. அதே மாதிரி 600 1140 1026 இதை எடுத்துடணும். ஸோ இந்த ரெண்டும் இதில் உட்காந்துருக்கு. இதில் உட்காந்துருக்கு. இதை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேயா. ரிமூவ் பண்ணால் இப்போ இதுதான் ரியல் புக் வேல்யூ. சாரி, ரியல் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ஓகே, இதுக்கப்புறம் 31st மார்ச் டெப்ரிசியேஷன் பண்ணணும். எவ்வளோ? காஸ்ட் 2,50,000 மைனஸ் 1,05,000. ஓகே, மைனஸ் இதனுடைய புக் வேல்யூ. அந்த மிஷின் 1 S1 மிஷின் 2 S2 எங்கே இருக்குது புக் வேல்யூ? இங்கே இருக்குது 11,542 9234. ஓகே, மிஷின் 1 S1 மிஷின் 2 S2. ஸோ இன்ட்டு 10% போட்டிங்கன்னா 12,422 வரும். ஸோ இதுதான் அந்த ரிமைனிங் மிஷின்ஸுக்கு டெப்ரிசியேஷன். அப்புறம் புது மிஷின் வாங்கினது 35,000 இன்ட்டு 10%. இந்த டிசம்பரில் வாங்கினதுனால 3 months, ஏப்ரல் ஜன் டு மார்ச் 875. ஓகே, ஸோ பேலன்ஸ் இன் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 112073. இப்போ இதில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இந்த எங்கே சார் இந்த நம்பர் எங்கே போகும் சார்? இது இன்னும் நம்ம சர்க்கிளே பண்ணலையே. அதாவது வித் மிஷினோட கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன். ஓகே, திஸ் வில் கோ டு டிஸ்போசல் அக்கௌண்ட். ஏன்னா அது விற்றதுனால இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் என்ன நம்பர் வரும்? ஒன்லி த மிஷின்ஸ் விச் ஆர் கண்டினியூயிங், விச் ஆர் எக்ஸிஸ்டிங் ஆர் கண்டினியூயிங் இது மாத்திரம்தான் வரும். அதனால் இந்த டெப்ரிசியேஷன் வராது. கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் அது வராது. ஏன்னா அது செல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மிஷின் டிஸ்போசல் அக்கௌண்ட் போங்க. அதில் டு மிஷின் அக்கௌண்ட் 15,000. அது இது M1 S1 அதுவும் அதே மாதிரி போட்டுவாங்க. ஓகே, எங்கேருந்து வருது 15,000? இந்த இங்கே வருது ஆரம்பத்தில் மிஷின் அக்கௌண்ட்டில் 15,000 12,000. ஓகே, M1 S1 M2 S2 அதே மாதிரி M2 S2ல் 12,000. ஓகே, இப்போ வரலாம், ஸ்லோவாக வரலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிவர்ஸ் பண்ணோம்ல, எது இங்கே இருக்கே கரெக்ட் 3458 இது எடுத்துடணும். அதே மாதிரி இதையும் எடுத்துடணும். 3458 2766. ஓகேயா, 3458 2766 இது மிஷின் 2 S2. அதுக்கப்புறம் இதை போடணும். எது? கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் 866 அண்ட் 692. 866 692. ஓகேயா. அதுக்கப்புறம் இது பேங்க் விற்றாச்சு. இது எக்ஸ்பெக்டட் சேல் தான் போடணும். எக்ஸ்பெக்டட்ங்கிற வேர்டு முக்கியம். ஓகே, ஸோ மிஷின் 1 S1ல் லாஸ் ஆன் சேல் 2676. ஓகே, ஆனால் மிஷின் 2 S2ல் எக்ஸ்பெக்டட் லாஸ் இஸ் 5542. ஓகேயா. ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் தான் அது. ஐ திங்க் எங்கே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, இந்த கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் வில் கோ டு மிஷின் டிஸ்போசல் அக்கௌண்ட். ஓகே, அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் we have to remove the accumulated depreciation of the machine sold. Okay, from this 1,05,000. Okay, so இது வந்து exercise 25. Thank you.